பசங்க கீரை சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா இந்த ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க. கீரையில் தான் செஞ்சாங்கன்னு தெரியாமல் சாப்பிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். இது கூடவே 6 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற போல், 6 பல்லு பூண்டு, இது 3 சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். ரொம்ப செவந்து வர அளவுக்கு வறுக்காதீங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருங்க. நான் ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரை இதில் சேர்த்துடலாம். கீரை கழுவிட்டு நல்லா காய வச்சுடுங்க. ஃபேன் காற்றுலே காய வச்சுடுங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை இந்த நெய்யிலே நல்லா வதக்கிடலாம். நெய்யில் வதக்கி நம்ம பொடி பண்ணும் போது முருங்கைக்கீரையோட பச்சை வாசனை வராமல் இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், மிளகு, பூண்டு நல்லா ஆறி இருக்கு. இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்ச முருங்கைக்கீரை ஆறுனதுக்கப்புறம் இதையும் சேர்த்து, முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். நம்ம முருங்கைக்கீரை அப்படியே வறுத்தோமா உங்களுக்கு பவுடராக வரும். நான் நெய் விட்டு வதக்குறதுனால இந்த அளவுக்கு தான் வரும். ஆனால் நெய் விட்டு வதக்கணுமா முருங்கைக்கீரையோட பச்சை வாசனை நமக்கு வராமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10-15 முந்திரி எடுத்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் முந்திரி நல்லா செவந்து வரட்டும். நீங்கள் முந்திரி சேர்க்கலைன்னா முந்திரிக்கு பதில் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபஸ்ட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் பொடியை நறுக்குன ஒரு தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை வாங்கினீங்கன்னா இதை போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம முருங்கைக்கீரை வாங்கினாலே முருங்கைக்கீரை பொரியல் செய்வோம், இல்லைனா முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடைவோம். நீங்கள் இதை போல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க, அதிகமாக போடாதீங்க. கூடவே ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் நீளமாக கட் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். அதே அளவுக்கு கேரட் பீன்ஸ் சேர்த்து நல்லா ஒரு 3/4 பாகத்துக்கு மேலே நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, பீன்ஸு கேரட் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கும். நல்லா ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பீன்ஸு கேரட் ரொம்ப குழைய வேகக்கூடாது. இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரை மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை நெய்யில் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதே போல் மிளகாலாம் வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ அடுப்பத்தையும் ஃபுல்லாக குறைச்சிடுங்க. நான் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இந்த சாதம் நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம். ஆனால் வடிக்கிறது மட்டும் நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விடுங்க. நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதை போல் நீங்கள் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. காரம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாதம் ரெடி. இந்த முட்டை மசாலா சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 4 முட்டை எடுத்து வேக வச்சு மேல் தோலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது உள்ளே இருக்க மஞ்சள் கருவை நம்ம எடுத்துடலாம். லைட்டாக அப்படி ஒரு கோடு போடுங்க, அதிகமாக போடாதீங்க. இப்படி போட்டிங்கன்னா வெள்ளைக்கரு தனியாக வந்துடும். இதை போல் எடுத்துருங்க. இதை போல் மஞ்சள் கருவை தனியாக எடுத்துருங்க. இதை அப்படியே வச்சுடுங்க. இதே போல் ஒரு முட்டையிலும் மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் தனியாக எடுத்துருங்க. இப்போ வெறும் வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து இப்படி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சைஸ் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதே போல் இருக்கிற முட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக இருக்குனது, இதையும் சேர்த்துடலாம்.
10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இது சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. கூடவே 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது இதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும், அது வரல நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது கலருக்காக தான், உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். காரம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில மூடி வைங்க. பாருங்கம்மா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. சூடான ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா இழுத்துடுச்சு. அதே போல் வெங்காயம் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வழவழப்பாக இருக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது 2 சேர்த்து நல்லா பரட்டிடுங்க. ஃபஸ்ட்டு வெள்ளை கருவு மட்டும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. மஞ்சள் கரு வந்து லாஸ்ட்டாக சேர்த்துடலாம். இப்போயே சேர்த்துட்டோமா உடஞ்சிடும். 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், முட்டையும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து நல்லா இருக்குது பாருங்கள். இது கூடவே நம்ம மஞ்சள் கருவும் சேர்த்துடலாம். மஞ்சள் கருவு சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டாலே போதும், இல்லைன்னா வந்து முட்டை உடையும். கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான முட்டை மசாலா ரெடி.